என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற அந்த வாசகங்கள் தான் என் நெஞ்சத்தை விட்டு அன்றாடம் நீங்காதிருக்கிறது. இன்றைக்கும் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக சட்ட பேரவைக்குள் ஒலித்த தேவ வசனங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள வேத வசனங்களை தமிழக சட்டப்பேரவைக்குள் எடுத்து கூறிய புதிய சபாநாயகரின் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக சட்டசபையின் புதிய சபாநாயகராக JCD பிரபாகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சபாநாயகர் உரையில் பல்வேறு காரியங்களை எடுத்து கூறிய அவர் இறுதியாக அவர் தனது உரையை முடிக்கும் போது, நான் வளர்கின்ற போது என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டது 3 காரியங்கள் தான் என கூறி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 3 வசனங்களை எடுத்துரைத்தார். இதனை சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உட்பட அனைவரும் உற்று கவனித்தனர். தமிழக சட்ட பேரவைக்குள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பது கிறிஸ்தவராகிய நம் அனைவரையும் மகிழ்ச்சியடைய வைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விஜய் தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமைய நாம் நம் ஜெபங்களில் நினைவு கூறுவோம்.